மனநோயை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். மனநோயினா எப்படின்னா, இப்போ எண்ணம் பாதிக்கப்பட்டிருக்கும், உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கும், அறிவுத்திறன் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ குழந்தைங்கள் அந்த மாதிரி ஒரு தனித்தனியாக பாதிக்கப்பட்டிருக்காது. இப்போ உணர்வு, இப்போ குழந்தை எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்ல தெரியாது. வருத்தம்ன்றதை வெளிப்படுத்துகிற முறை வித்தியாசமாக இருக்கும். இப்போ வருத்தமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரியாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டீங்க, சரியாக சாப்பிட மாட்டீங்க, சரியாக தூங்க மாட்டீங்க, சரியாக பழக மாட்டீங்க, இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் என்னென்னா, அது வாயில் சொல்ல தெரியாது, எனக்கு வருத்தத்தினால இப்படி இருக்கிறேன்ட்டு. வருத்தத்தினால இப்படி இருக்கிறேன்னு சொல்லாமல் என்ன பண்ணும் அந்த குழந்தை? சாப்பாடு வேண்டான்னு சொல்லும், இல்லை அதிகமாக சாப்பிடும், இல்லை எங்கேயாவது ஒதுங்கி போய் தனியாக உட்காந்துக்கும். எந்த விதமான காரணமும் இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைய பாதிக்கப்படும் போது நாம் அதை மனநோயாக கருதி அதுக்கு வைத்தியம் பண்ணணும். ஆனால் குறிப்பிட்டு அந்த குழந்தை எனக்கு அவன் கெடுதல் பண்ணுறான், இல்லை எனக்கு அவன் பயமாக இருக்கு அவனை பார்த்தா, அந்த மாதிரி சொல்ல தெரியாது. மனநோயும் குழந்தையில் உண்டு. ஏன்னா உடல் ரீதியாக ஏற்படும் மாற்றங்கள் குழந்தையாக இருக்கும்போதும் அந்த உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பயோகெமிஸ்ட்ரி மாறும், மூளையில் இருக்கிற டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் மாறும். இப்படிலாம் மாறும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வெளிப்பாடுகளும் மாறும். ஆனால் மொழி வளமும் அறிவு வளமும் இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறதுனால அந்த வெளிப்பாடுகள் ஒரு நடத்தை கோளாறு மாதிரி வித்தியாசமாக தெரியும். ஸோ மனச்சோர்வு மனநோய் உண்டு, மனச்சிதைவு மனநோயும் உண்டு குழந்தைகளில். இந்த மனச்சோர்வு மனநோயின்றது டிப்ரெஷன்னு சொல்கிறது, மனச்சிதைவு மனநோயின்றது ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்கிறது. பட் இதுவே குழந்தைங்களை ஏற்படும் போது ஒரு டெவலப்மெண்டல் லெவல்லையே வந்துடுறதுனால அதை நாங்கள் டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்கிறோம். அதுக்கு இப்போ ரொம்ப குழந்தையிலே வர்ற ஒரு நோயை ஆட்டிசம், இன்ஃபன்டைல் ஆட்டிசம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சில நோய்களும் குழந்தைகளில் உண்டு. டாக்டர், நீங்கள் மனநோயை பற்றி சொன்னீங்க, ஆட்டிசம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இந்த ஆட்டிசம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வியாதி. ஆட்டிசம்னா என்ன? அதாவது மியூட்டிசம் அப்படின்னா வாயினால் தொடர்பு கொள்ள முடியாது, பேசி நான் உங்கள்கிட்ட உறவாட முடியாது, அதுக்கு பேர் மியூட்டிசம்னு பேர். டெஃப் மியூட்டுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, காது கேட்காது பேசாதுன்னு சொல்கிறது. ஸோ மியூட்டிசம் அப்படின்னா என்னால் வாயினால் அல்லது வார்த்தைகளினால் மொழியினால் உறவாட முடியாதுக்கு பேர் மியூட்டிசம். ஆட்டிசம் அப்படின்னா எந்த விதமான முறையிலையும் என்னால் உறவாட முடியாது, அதாவது இன்னபிலிட்டி டு ரிலேட் வெல் வித் அதர்ஸ். மற்றவர்களோட, ஒரு சக மனிதனோட, ஒரு இன்னொருத்தரோட அவங்களால உறவாடவே முடியாது. எந்த வகையான உறவாடல்களும் அவங்களால செய்ய முடியாது. தே cannot relate well with fellow human beings. இதுதான் ஆட்டிசம்ன்றது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபன்டைல் ஆட்டிசம்னே சொல்கிறாங்க. இன்ஃபன்ட்னா என்ன? குழந்தை பிறந்து 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் தான் இன்ஃபன்ட். அப்பயே இது தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு பேர் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன். அதாவது அவங்க வெளி உலக மனிதர்களோட, அதாவது சக மனிதர்களோட தொடர்பு கொள்ளவே மாட்டாங்க. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அல்லது வேற யாராவது இருந்தாலும் சரி, சக வயது அல்லது சம வயது யாராக இருந்தாலும் சரி, அவங்க உறவாடவே மாட்டாங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைய நீங்கள் 3 மாத குழந்தை 6 மாத குழந்தைய தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவே தானாக உங்களை இடுப்பில் பிடிச்சிக்கும். நீங்கள் தான் தூக்குறீங்கன்றது மட்டும் இல்லை, தூக்குனோடனே டக்குன்னு அது கிளிங் ஆன் பண்ணிக்கும். இப்போ குரங்கு எப்படி குட்டியை தூக்கிட்டு போகிறதில்ல, குட்டி பிடிச்சிக்கிட்டு குரங்கு ஓடுது. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களும் தூக்குனா நம்மளை அணைச்சிக்கும். இந்த குழந்தைங்க தூக்குனா அணைக்கவே அணைக்காது. ஒரு பொம்மையை தூக்குற மாதிரி இருக்கும், ஒரு கட்டையை தூக்குற மாதிரி இருக்கும். இந்த குழந்தை அப்பயே ரிலேட் பண்ணணும்னு அதுக்கு தோணாது. ஆனால் அறிவுத்திறன் குறைவு கிடையாது இந்த குழந்தைங்களுக்கு. யாருக்கிட்டையும் பேசாது, யாருக்கிட்டையும் பழகாது, ஆனால் தனக்கு தேவையானதை அழகாக செஞ்சுக்கும். இப்போ அந்த குழந்தை ஒரு அசிங்கமான சட்டையை கொடுத்தீங்கன்னா போட்டுக்காது, எனக்கு சுத்தமான சட்டை தான் வேணும், நல்ல சட்டை தான் வேணும்னு டிமாண்ட் பண்ண தெரியும். ஆனால் அதை அதுவே போய் எடுத்துக்குமே ஒழிய உங்கள்கிட்ட கேட்காது. அம்மானு கூப்பிடாது, அப்பான்னு கூப்பிடாது, மொழி வளமே வராது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு இது வேணும்னு கேட்காது. உங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும், ஒரு பிஸ்கட் வேணும், இல்லை ஒரு பொம்மை வேணும் அப்படின்னா நேராக உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த பொம்மையை காய்ச்சி கேட்குமே ஒழிய எனக்கு இந்த பொம்மையை எடுத்து கொடு அப்படின்னு வார்த்தையால் கேட்காது. இதுதான் அந்த குழந்தைகிட்ட வித்தியாசம். மேலும் இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுன்னா
தன்னுடைய உடல்ல இருக்கிற பொருள்களையே வச்சு விளையாடுமே ஒழிய வெளிய பொருள்கள் மேல அல்லது வெளி மனிதர்கள் மேல ஒரு ஈடுபாடு காமிக்காது. தான் கையவே திருப்பி திருப்பி ஆட்டி தன்னுடைய விரல்களையே நீட்டி மடக்கி தன்னுடைய கை கால்களை நீட்டி மடக்கி அதிலேயே விளையாடும். இன்னொரு குழந்தையை வச்சு விளையாடணும்னு தோணாதது. அடுத்தது, நம்ம சராசரியான குழந்தைங்கள் சராசரியான மனிதர்கள் செய்யறதெல்லாம் அது செய்யாது, அதை விட அதிகமாக செய்யும். உதாரணத்துக்கு இந்த தட்டாமாலை சுற்றுறதுன்னு சொல்கிறோம். நாம் ஒரு 10 சுற்று சுற்றலாம், அதில் ஒரு 15 சுற்று சுற்றலாம், ஒரு நிமிஷம் சுற்றலாம். அதுக்கப்புறம் நம்மளால் சுற்ற முடியாது. உடனே நம்மளுடைய அந்த வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ்ன்றது பாதிக்கப்பட்டு நம்மளால் நிலையாக நிற்க முடியாது, கொஞ்சம் ஆடி ஈடி தான் நிற்க முடியும். ஆனால் இந்த குழந்தைங்க தலைகீழாக நிமிந்து நடந்து நேராக எத்தனை வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் சுத்த முடியும். இவங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதில்லை. அதாவது இந்த குழந்தைங்க கொஞ்சம் வித்தியாசமான டெவலப்மெண்டல் குழந்தைகள். ஸோ இந்த குழந்தை யார்கிட்டையும் பழகாது, யாரையும் வாய் விட்டு கூப்பிடாது, அம்மானு கூப்பிடாது, அப்பான்னு கூப்பிடாது. அதே சமயத்தில் தனக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கும். நல்லா அழகாக நீட்டாக க்ளீனாக சாப்பிடும். ஆனால் எனக்கு இந்த சாப்பாடு வேணும்னு கேட்காது, வாய் விட்டு சொல்லாது. இந்த மாதிரி இந்த குழந்தைங்க தன்னைத்தானே தனக்குள்ளேயே ஒரு உலகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். இதில் இன்னொரு என்னென்னா, அம்மா அப்பான்னு கூப்பிடாது, எனக்கு இது வேணும்னு கேட்காது, இது பிஸ்கட்டு இது மிட்டாயின்னு கேட்காது. பட் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு சத்தத்தை கேட்டுச்சுன்னா அந்த சவுண்டை அப்படியே துல்லியமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும் இந்த மாதிரி குழந்தைங்க. இதுக்கு பேர் என்னென்னா, அதாவது இப்போ ஒரு டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இல்லை ஒரு பாட்டு வருது, ஒரு மியூசிக் வருது. ரொம்ப கடினமான மியூசிக்காக இருந்தாலும் ஒரு தடவை கேட்டால் போதும், உடனே அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மொழி தெரியாது. எப்படி ஒரு கிளியோ அல்லது ஒரு எதிரொலி எப்படி வருதோ அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதை பாட தெரியாது. அதனால தான் இந்த குழந்தைங்களை ஆரம்பத்தில் இந்த மாதிரி கிண்டர் கார்டன் ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூலில் விடும்போது அந்த ரைம்ஸு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு இது பார்த்து டீச்சர் சொல்கிறத அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆனால் தானாக தனக்கு சந்தோஷம் வேணும்னும் போது தான் பண்ணுமே ஒழிய நீங்கள் கேட்கும்போது பண்ணாது இந்த குழந்தை. உடனே நாம் என்ன நினச்சிக்கிறோம், இந்த குழந்தைக்கு நல்லா பேசும், நல்லா பழகும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் போய் ஒரு ரைம் சொல்லுன்னு சொன்னால் அந்த குழந்தை சொல்லாது. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே அதுக்கு புரியாது. பட் அதுக்கு தானாக தோணும்போது அது வாட்டுக்கும் அழகாக சொல்லும். அதுவும் அந்த மெமரி அவ்வளோ ஃபினாமினலாக இருக்கும். அதாவது ரொம்ப கஷ்டமான மியூசிக்கை கூட ரொம்ப அழகாக ரெக்கக்னைஸ் பண்ணிடும். எந்த ஒரு சத்தத்தையும் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிடும். ஆக்சுவலி ஒரு ஹைபாதிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைகள் நம்மளை விட கொஞ்சம் சுப்பீரியர், நமக்கு மட்டம் இல்லை, இது நம்மளை விட இது கொஞ்சம் உயர்ந்தவான ஒரு ப்ராடக்ட்ன்ற மாதிரி ஒரு ஹைபாதிசிஸ் இருக்குது. அதனால் உங்களை அது ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது. அதனுடைய இன்டெலிஜென்ஸுக்கு நீங்கள் ஈடு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுடைய மெயின் இதுவே என்னென்னா, பழகாது யாருக்கிட்டையும். இப்போயே நீங்கள் கேட்கலாம், இது பழகாது பட் அறிவுத்திறன் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் ஏன் இதை ஒரு நோயாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பழகலை, நீங்கள் ஒருத்தரோட ஒட்டி உறவாடலை அப்படின்னா எப்படி நீங்கள் கற்றுக்க முடியும்? இந்த குழந்தையால் எழுத்துக்கள் கற்றுக்க முடியாது, எழுத்துக்களை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. தனித்து விட்டோம்னா, தெரியாதவங்ககிட்ட விட்டோம்னா போய் இந்த குழந்தைங்க யாருக்கிட்டையும் இது வேணும்னு கேட்டு சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த குழந்தைங்களுடைய அறிவு வளர்ச்சி, அதாவது சராசரி அறிவு வளர்ச்சி பாதிக்கப்பட்டு எல்லா விதத்திலையும் இது பாதிப்புக்குள்ளாகும். இதுக்கு மேலே இந்த குழந்தைகிட்ட இன்னொரு குவாலிட்டி இருக்குது. அதுக்கு பேர் சேம்னஸ்ன்னு பேர். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா, இல்லை அந்த குழந்தையோட ரூமுக்குள்ளேயோ அந்த குழந்தையோட இடத்துக்குள்ளேயோ வந்துச்சுன்னா, ஒரு சின்ன குப்பை கிடந்தா கூட அந்த இடத்துல அந்த குப்பை எங்கள் இடத்துல இருந்துச்சுன்னு அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கும். ஒரு புஸ்தகமோ அல்லது ஒரு விளையாட்டு பொருளோ அல்லது ஒரு டப்பாவோ அல்லது ஒரு சின்ன பேப்பரோ ஒரு இடத்துல கிடந்துச்சுன்னா திருப்பி வரும்போதும் அதெல்லாம் அங்கங்கேயே இருக்கணும். கொஞ்சம் மாறி இருந்தாலும் அந்த பிள்ளைங்க டிஸ்டர்ப் ஆகிடும். எந்த விதத்துலையும் ஒரு உபயோகம் இல்லாத ஒரு யூஸ்லெஸ்ஸான பொருளை ரொம்ப வேல்யூவாக பாதுகாக்கும். ரொம்ப வேல்யூபிள் பொருளால் கண்டுக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் இந்த பொருள் வேல்யூ, இந்த பொருள் வேல்யூ இல்லைன்றது. பட் அந்த குழந்தைக்கு வேல்யூன்றது டிஃப்ரெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா விதமான திறமைகள் அந்த குழந்தைக்கு இருந்தால் கூட அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, ஒரு சராசரி வாழ்க்கைக்கு உதவாமல் போயிடுது. ஒரு சராசரி யதார்த்த வாழ்க்கைக்கு அது சாத்தியம் இல்லாமல் போயிடுது.
அதனால் கற்றுக்க முடியாது, அறிவு வளர்ச்சி வராது, பழக முடியாது அப்படின்னும் போது எந்த விதமான ஒரு கலையையோ அல்லது எந்த விதமான ஒரு பாடத்தையோ எந்த விதமான ஒரு செயலையோ அல்லது எந்த விதமான ஒரு தகுதியையோ அது பெற முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தை வளர வளர அந்த குழந்தை ஒரு உபயோகம் இல்லாத ஒரு குழந்தையாக போயிடும். இதுதான் இந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அறிவாக இருக்கும், அறிவுத்திறன் மாதிரி குறை மாதிரி தெரியாது. பட் இருந்தாலும் அந்த குழந்தையால் எதையுமே யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கவோ செய்யவோ முடியாது. இதுதான் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன்னு பேர்.